மீனாக்கு வீட்ல இருக்க எல்லாருமே பாராட்டு மழைய பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா, இத விஜயாவால தாங்கிக்கவே முடியல. ஒரு பக்கம் மனோஜ் மீனாவும், முத்துவும் அவருடைய லைஃப்‌க்கு செய்த ஹெல்ப் எல்லாத்தையும் மறந்து, இப்ப ரீசென்ட்டா தான் ஒரு பெரிய ஹெல்ப் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு, "என்னம்மா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்குங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே விஜயா சொல்றாங்க, "இது சரிப்பட்டு வராது. மனோஜ் நீயும் நில்றா, தேர்தல்ல நில்றா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் கேட்கிறாரு, "நான் எந்த தேர்தல்ல நிக்கிறேன்? என்னத்தான் யாருக்குமே தெரியாதே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல, இப்ப அவ பூ கட்டுறதுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீ உன்ன மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல. அந்த சங்க தேர்தல்ல நீ நின்னு தலைவர் ஆயிரேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, "நான் தலைவர் ஆறதா? அது எப்படிம்மா முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "இவனா? இவனெல்லாம் அப்படி ஆகமாட்டான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன் உங்க பூ கட்டுற மருமக மட்டும் தலைவராக போறா அப்படின்னா, நீங்க அவ்வளோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. என் பையன் ஆக மாட்டானா?" அப்படின்ற மாதிரி விஜயா கேட்கறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, "அது பூ கட்டுறதுல மீனா நெறைய அதுல சாதிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஆர்டர்ஸ் நெறைய வந்துட்டு இருக்கு. அவ அதுல கொடி கட்டி பறக்குறா. அவ நிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவ விரும்பி நிக்கல. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அவ தான் நிக்கணும். அதான் நல்லது அப்படின்னு கேட்டுக்கிட்டதால தான் அவ நிக்கிறா. இங்க உன் பையன நிக்க சொல்லி யாராவது கேட்டாங்களா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு அண்ணாமலை. நான் கேட்கிறேன்ல, நீ கேட்டு என்ன பிரயோசனம்? வேற யாரும் கேட்டாங்களா? அது மட்டும் இல்லாம அந்த பிசினஸ்ல லாஸா இருக்கான் இவன். இப்ப கடன தான் கட்டிட்டு இருக்கான். இவன் இதுல முன்னேறினா தான் இவன் பெரிய ஆள் ஆவான். எல்லாருக்கும் இவன பத்தி தெரிய வரும். அதுக்கு பிறகு இவன் நின்னா அப்படின்னா ஒரு வேலை வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போறாரு. உடனே விஜயா அண்ணாமலைய பார்த்து சொல்றாங்க, "இவர் இப்படித்தான். முத்துவும், மீனாவும் எதுவும் செஞ்சா மட்டும் தான் பாராட்டுவாரு. நீ எதுவும் பண்ணாலும் பாராட்ட மாட்டாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை திரும்பி சொல்றாரு, "இப்படி பாரபட்சம் பார்த்து பாராட்டுறதெல்லாம் நான் கிடையாது. நீ மட்டும் தான். நீ மட்டும் தான் மனோஜ் என்ன பண்ணாலும், தப்பே பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப. மத்தபடி முத்துவோ, மீனாவோ என்ன பண்ணாலும் உனக்கு அது குறையா தான் படும். உன்ன மாதிரி கிடையாது நான். அவன் நல்லது பண்ணான் அப்படின்னா பாராட்டுவேன். ரவி நல்லது பண்ணாலும் பாராட்டுவேன். அப்படித்தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அண்ணாமலை கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போறாரு. இவர் எத்தன நாளைக்கு தான் இப்படி விஜயா பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே பெருசா ஆக்ஷன் எடுக்காம, "இவள திருத்த முடியாதுடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாருன்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் ஓங்கி 2 அப்பனாருன்னா எல்லாம் சரியா போகும். பட் அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல. எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. விஜயா என்ன பண்ணாலும் தட்டி கேட்கிற மாதிரியே தெரியல. ஏதோ பேசிட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அடுத்ததா சிந்தாமணி அவங்க ரவுடி கும்பல கூப்பிட்டுட்டு ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த எலக்ஷன் எப்படி நடக்கத்தான் போகுது. ஆனா மீனா வாபஸ் வாங்கணும். ஏன்னா மீனா நின்னா அப்படின்னா கண்டிப்பா நான் தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால மீனாவ வாபஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கேட்கறாங்க. அப்போ ஒவ்வொரு ரவுடீஸும் ஒரு ஒரு ஐடியாவா குடுக்குறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்றாங்க, "எல்லாரும் சொல்றது சரிதான். ஆனா மீனாவ என்ன பண்ணாலும் யூஸ் இல்ல. ஏன்னா மீனா என்ன பண்ணாலும் அத வச்சு அனுதாப ஓட்டு வாங்கிட்டு போயிருவா. அதனால மீனா இந்த எலக்ஷன்ல இருந்து அவளா வாபஸ் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா முத்துவ ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, முத்துவுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி அவ கண்டிப்பா எலக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிருவா. அவ முத்து மேல உயிரையே வச்சிருக்கா. அதனால இப்படி நாங்க பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்தது நடக்கும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து ரேகா கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க பேசிட்டு இருக்க அவலத்தையும் வீடியோ எடுக்குறாங்க. இத அவங்க அப்பாக்கு போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சிந்தாமணி பேசிட்டு, "இத நாளைக்கே பண்ணுங்க. நாளைக்கு அவங்க பூக்கட வியாபாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏதோ விருந்து குடுக்க போறாங்களாம். அதனால அந்த டைம் பண்ணோம் அப்படின்னா சரியா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே பணமும் குடுக்குறாங்க. இது அவ்வளத்தையும் ரேகா வீடியோ எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு நேரா முத்து மீனாட்ட இத கொண்டு போய் காட்டலாம். இல்ல அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட கூட குடுக்கலாம். செம்ம கோவத்துல இவங்க நேரா சிந்தாமணி கிட்ட வராங்க. "என்னம்மா இவ்வளவு கேவலமான வேல பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கோவத்துல வராங்க. ஐயோ! இத இவ கேட்டாளே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா நான் ஒண்ணும் பண்ணலையே, என்ன?" அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. "இல்ல நீ நடிக்காதம்மா, நான் பார்த்துட்டேன். நான் அங்கருந்து பார்த்தேன். நீ பணம் குடுத்ததையும் பார்த்தேன். அங்க மீனாவுடைய ஹஸ்பண்டுக்கு கத்தியால குத்துறதுக்கு நீ ஆள் செட் பண்ணதையும் பார்த்துட்டேன். இப்படி பண்ணாத, நான் இப்பயே போய் சொல்லப் போறேன்" அப்படின்ற மாதிரி ரேகா கிளம்புறாங்க. அப்போ சிந்தாமணி ரேகாவ புடிச்சு இழுத்து, "எங்க போற? இங்க நில்லு" அப்படின்ற மாரி புடிச்சு இழுக்குறாங்க. "அம்மா கைய விடும்மா" அப்படின்ற மாதிரி ரேகா கேட்குறாங்க. "அதெல்லாம் முடியாது. டேய் இவள கொஞ்சம் அடச்சு வை. நாளைக்கு இந்த விஷயம் முடியிற வரைக்கும் இவ வெளியிலேயே வரக்கூடாது" அப்படின்ற மாதிரி சொந்த பொண்ணைய ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. உள்ளுக்கு இருந்து ரேகா கத்து கத்துன்னு கத்துறாங்க. "நீ எல்லாம் ஒரு அம்மாவா?" அப்படின்ற மாதிரி நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன். ஆனா நீ என்னதான் இருந்தாலும் நீ தானே அம்மா அப்படின்னு சொல்லி உன் மேல பாசம் காட்டவும் நான் ஏங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ண இந்த விஷயம் நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அப்படின்ற மாரி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா சிந்தாமணி இதெல்லாம் கேட்கிற மாரியே தெரியல. "நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் சொல்லு, எது சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இந்த விஷயம் என் கௌரவ பிரச்சனை. கடைசி வரைக்கும் விட்டுக் குடுக்க மாட்டேன். அந்த மீனாவ மண்ண கவ்வ வைக்கிறேன் பாரு. அவளே இந்த எலக்ஷனும் வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடி போறா. நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சிந்தாமணி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ரேகாக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஃபோனே புடுங்கி வச்சுட்டாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஃபோன்ல வீடியோ எடுத்தத அவங்க நோட் பண்ணல. அந்த வீடியோ ஸ்டில் ஃபோன்ல தான் இருக்கு. ரேகா எப்படியாவது இதுலருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரேகாவால முடியல. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, முத்து, மீனா ஃபங்ஷன பத்தி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபங்ஷன் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. எல்லா
எல்லா பூ வியாபாரிகளும் வந்து மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மீனா குடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்ப இருக்க கரண்ட் தமிழ்நாடு எலக்ஷன் கண் முன்னாடி வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். புது கட்சிகள் வாரதும் அது பிடிக்காத பழமைவாத கட்சிகள் வந்து அதுக்கு எதிரா வந்து தேவையில்லாத அலிகேஷன்ஸ வந்து போடுறதும் அதே மாதிரி தான் இந்த சீரியலை வந்து காட்டியிருக்காங்க. இப்ப மீனா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து முத்து கூட வந்து டான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஃபுல் ஃபேமிலி வந்து அதுல வந்துட்டு இருக்காங்க. விஜயாவும் மனோஜ் மட்டும் அங்க இல்ல. நமக்கு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வரல. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பிளான் பண்ண மாதிரி, அதாவது சிந்தாமணி பிளான் பண்ண மாதிரி ஒருத்தன் கத்தியோட வாரான் நேரா முத்துவ வந்து குத்துறதுக்கு. அவன் குத்த வரும்போது அத வந்து மீனா வந்து கண்டுட்டாங்க. மீனா கண்டுட்டு அப்படியே தடுக்க போறாங்க. மாறி மீனாட கையில வந்து அவன் கொண்டு வந்த கத்தி வந்து வெட்டிருச்சு. அப்ப மீனா கை ஃபுல்லா ரத்தம். ஐயோ! மீனா அப்படின்ற மாதிரி முத்து வந்து மீனா பிடிக்கிறாரு. மீனா உடனே சொல்றாங்க, "எனக்கு ஒண்ணும் கிடையாது. பெரிய காயம்லாம் இல்ல. நீங்க உடனே போய் அவன பிடிங்க. யார் அவனுன்னு கண்டுபிடிக்கணும்." அப்படின்ற மாதிரி அவன பிடிக்க சொல்றாங்க. அப்ப முத்து வந்து, "இல்ல, இல்ல. அத யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். முதல்ல உன்ன பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி நேரா வந்து மீனா வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு அது பெரிய ஸ்கிராட்ச் ஒண்ணுமே இல்ல. லைட்டா வந்து கையில கீறல் பட்டுருச்சு. அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து மீனா கைக்கு வந்து லைட்டா ஸ்டிச்சஸ் போட்டு விடுறாங்க. அப்படியே வந்து வெளியில வராங்க. வெளிய வந்தோனே ஸ்ருதி வந்து கேட்கறாங்க, "யார் பண்ண வேலையா இருக்கும்? இவ்வளவு கேவலமா இறங்கிட்டாங்களே. இந்த எலக்ஷனுக்கே இப்படி பண்றாங்க அப்படின்னா, பெரிய பெரிய எலக்ஷன்ஸ்க்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "இது யாரு பண்ணியிருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ஆனா நாங்க இத வந்து போய் சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. எலக்ஷன் டைம்ல வந்து நாங்களே இப்படி நாடகம் பண்ணிட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய காயம் எதுவுமே இல்ல. சின்ன காயம் தான். அதனால இவங்களே பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இத வச்சு அனுதாப ஓட்லாம் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. மீனா வந்து சொல்றாங்க, "அனுதாப ஓட்டு எடுக்க வேணாம். ஆனா பாருங்க, நான் வந்து மட்டும் அத நோட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவன் உங்கள குத்தியிருப்பாங்க." அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்றாங்க. குத்திட்டு போயிருவானா? உயிரோட இங்கேருந்து போயிருவானா? அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து வீட்டுக்கு போறாங்க. அந்த டைம் பார்த்து ரேகா வந்து ரொம்ப அவசரமா ஓடி வராங்க. "மீனா, மீனா" அப்படின்ற மாரி ஓடி வராங்க. அப்ப வந்து ரேகாவ பார்த்து மீனா கேட்கறாங்க, "என்ன ரேகா? என்ன இவ்வளவு அவசரமா ஓடி வாரீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல, நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "உங்களுக்கு எதிரா வந்து இந்த எலக்ஷன்ல வந்து போட்டியிடுறாங்கல்ல. ஆமா, சிந்தாமணி. சிந்தாமணி யாரு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "யார்?" அப்படின்னு கேட்டோனே, "என் அம்மா தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. "எது சிந்தாமணி பொண்ணா நீங்க?" அப்படின்ற மாரி முத்து வந்து ஷாக்கிங்கா கேட்கிறாரு. "ஆமாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி, இப்ப என்னதுக்கு இப்ப அவசரமா ஓடி வாரீங்க?" அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, "இல்ல, எங்க அம்மா வந்து ரவுடிங்க கூட பேசிட்டு இருந்தத வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். அதுல வந்து முத்துவ வந்து கத்தியால குத்துறதுக்கு வந்து ஆள் செட் பண்ணியிருந்தாங்க. அத வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். அத வந்து உங்கள்ட்டயும் என் அப்பா கிட்டயும் காட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன வந்து ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. இப்பதான் திறந்து விட்டாங்க. அதான் அவசர அவசரமா உங்கள்ட்ட ஓடி வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? காட்டு." அப்படின்ற மாரி முத்து வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோனே, "இது ஒண்ணும் போதுமே. சிந்தாமணி இந்த எலக்ஷன்ல தோக்குறதுக்கு இது ஒண்ணும் போதுமே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து மீனா, "சூப்பர் ரேகா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரேகா வந்து, "இல்ல, எனக்கு எங்க அம்மா பத்தி தெரியும். அவங்க பண்ற எதுவுமே பிடிக்காது தான். இருந்தாலும் எப்பயாவது திருந்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா திருந்துற மாதிரியே தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி விடு. ஒரு கட்டத்துல வந்து அவங்களும் திருந்தி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா வந்து வீட்டுக்கு போறாங்க. முத்துவும், மீனாவும். ஸ்ருதியும் கூடவே வராங்க. இப்ப வீட்டுக்கு போனோனே அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "என்ன எல்லாம் ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஆமாப்பா, பெரிய காயம்லாம் கிடையாதாம். சின்ன காயம் தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இது அந்த சிந்தாமணி பண்ண வேலையா தானே இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து விஜய் அங்க வந்து சொல்றாங்க, "அவங்கலாம் அப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. அவங்க எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு பணக்காரங்க. அவங்க நினைச்சா காச தூக்கி போட்டு ஈஸியா ஓட்ட வாங்கிட்டு போயிரலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியும் அந்த எலக்ஷன்ல ஜெயிச்சு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் இவ்வளவு கேவலமா ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து வந்து வீடியோ எடுத்து காட்டுறாரு. "இந்த பாருங்க, அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க." அப்படின்ற மாரி வீடியோ காட்டுறாரு. அத பார்த்தோனே விஜயா வந்து சொல்றாங்க, "இது ஏதோ எடிட்டிங் மாதிரி இருக்கு. அவங்கலாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது." அப்படின்ற மாதிரி அப்பயும் வந்து சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உடனே கடுப்பான அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அந்த பொம்பள உன் பையன கத்தியால குத்துறதுக்கு ஆள் செட் பண்ணி காசு குடுத்து அனுப்பியிருக்கு. அத வந்து ஒரு வீடியோ ஆதாரமா கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கான். நீ வந்து அது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கல. நீ திருந்த மாட்டேல. என்ன இருந்தாலும் உனக்கு புடிச்சது நடந்துச்சு அப்படின்னா, அது பொய்னாலும் அது உண்மை. இல்ல உனக்கு எதிரா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, அது உண்மைனாலும் பொய் தானே." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து காண்டாறாரு. முத்து வந்து சொல்றாரு, "நம்ம அம்மா பத்தி தான் தெரியும் தானேப்பா. இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து விஜயா மறுபடியும் தொடங்குறாங்க, "நான் அப்பவே சொன்னேன், இவள வந்து எலக்ஷன்ல நிக்க வேணாம். நின்னா பிரச்சனை." அப்படின்ற மாரி சொன்னேன். "இப்ப பாத்தியா, அவன வந்து கத்தியால குத்த வந்திருக்காங்க ஆட்கள்." அப்படின்னோன, இப்பயும் திருந்துற மாரி தெரியல. "உன் ஃப்ரெண்ட் சிந்தாமணி இதெல்லாம் பண்ணியிருக்கா. அவகிட்ட போய் ஏன் இப்படி பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கிற மாரி தெரியல. ஸ்டில் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மீனா பண்ணது பிழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. "உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆள நான் கண்டதே கிடையாது." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கோவப்படுறாரு. அப்போ உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "என்ன என் மேல கோவப்படுறீங்க? அவங்க எத்தன வருஷமா அதே எலக்ஷன்ல நின்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிரா வந்து இப்படி ஒரு சாதாரண ஒரு பொண்ணு வந்து நிக்குது அப்படின்னா, அவங்க சும்மா விடுவாங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. கட்டுப்பான அண்ணாமலை அப்படியே ஒரு அற விடுறாரு விஜயாக்கு. "நீ திருந்துற மாரி தெரியலல்ல. நீ வீட்ட விட்டு கிளம்பு. நீ இங்க இருக்காத இனிமே. நீ வந்து எங்க வீட்டுக்கு கிடைச்ச ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. நீ இருக்கிறதால தான் வீட்ல இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. நீ கிளம்பு." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுறாரு. அப்ப எல்லாருமே ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து கேட்கிறாரு, "ஏன்பா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல, அந்த பொம்பள அவ்வளோ பண்ணியிருக்கு. இப்பயும் அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு
எதிரா பேசிட்டு இருக்கு. இப்படி நம்ம வீட்டுக்கு எதிரா இருக்கிறவங்கள நம்ம வீட்ல எப்படி வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கோவத்துல வந்து சொல்லிட்டு அப்படியே நேரா மனோஜ பார்த்து கேட்கிறாரு. என்னடா நீயும் சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா இல்லப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அப்படியே வந்து பம்முறாரு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.